ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். லைஃப்ல ரொம்ப முக்கியமான மூமெண்ட்டுங்கிறது கல்யாணம். இந்த கல்யாணம் அப்படின்னு போறப்ப முந்தியெல்லாம் சொல்லுவாங்க, வயசு பிள்ளைய வீட்டில் வச்சிருந்தா வயிற்றுல சிலிண்டர் கட்டியிருக்க மாதிரி நீ என்ன நேரம் வேடிக்கும்னு தெரியாது அப்படின்னு. ஏன்னா லவ்ங்கிறது அவ்வளோ பெரிய சிக்கலான விஷயமா இருந்தது ஒரு காலத்தில். இப்போ பிள்ளைங்க எதையாவது லவ் பண்ணியாவது ஒரு பொண்ணை கூட்டு வர மாட்டானா, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நொந்து போய் தேடக்கூடிய பெற்றோர்களும் இருக்காங்க வரன் தேடுறதுல. அப்போ கல்யாணம்னு போகும்போது இருவரும் பிரிவுகள், ஒன்று லவ் மேரேஜ், இன்னொன்று அரேஞ்சு மேரேஜ் அப்படின்னு. இந்த லவ் மேரேஜ்னு வர்றதுங்கிறது இயற்கைக்கு எதிரானதா, சமுதாயத்துக்கு எதிரானதா, சாதிக்கு எதிரானதா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது இன்னைக்கு நம்ம அந்த மாதிரியான ஒரு மனோநிலைக்கு மாறிட்டோம். இலக்கிய காலங்களில் தமிழ் இலக்கியத்தில் நம்ம தமிழர் பரம்பரையிலேயே காந்தர்வ விவாகம் அப்படின்னு ஒன்று சொல்கிறான். காந்தர்வங்கிறது வடமொழி சொல்லு, இந்த விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது. இப்போது ஒரு லவ் தலைவனும் தலைவியும் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா அவங்க தலைவனும் தலைவியும் ஆயிடுவாங்க. சரியா? மற்றபடி ஒரு சமுதாய தலைவரோ அல்லது அரசியல் தலைவரோ இருக்கணுங்கிறது இல்லை. ஒரு பையனும் பொண்ணு லவ் பண்ணுறாங்க. அந்த லவ் வீட்டுக்கு தெரிஞ்சு அல்லது ஊருக்கு வெளியே அலர் பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கேவலமாக அந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க, அதனால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மாப்பிள்ளையவே கூப்பிட்டு நீயே கட்டிக்கடா, உன் மேலே தான் அலர் வந்துருச்சு, அவச்சொல் வந்துருச்சு, அதனால் நீயே கட்டிக்கன்னு சொல்லி கட்டி கொடுத்துருவாங்க. சிலர் கட்டி கொடுக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற மாதிரியே அந்த காலத்துலேயும் அதெல்லாம் முடியாது, நாங்கள் தரமாட்டோம் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இறுக்கி பிடிச்சிக்கிடுவாங்க. இறுக்கி பிடிச்சா அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த தலைவன் மடலேறுதல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் பண்ணுவான். ஊருக்கே தெரிகிற மாதிரி, நான் அந்த பிள்ளையை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஊருக்கே தெரிகிற மாதிரி மடலேறுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படி மடலேறுவார். அப்போ அந்த ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். மடலேறுங்கிறது பனங்கருக்க பிடிச்சி அந்த கருக்கை சீவிட்டு அந்த பாட்டியை பிடிச்சி பிள்ளைகளை இழுக்க சொல்லிட்டு சின்ன பிள்ளையில அவர் அந்த ஓலையில் உட்காந்துக்கிடுவார், அந்த பொண்ணோட படத்தை வரைஞ்சி வச்சுக்கிடுவார் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அது கிளியர் பிக்சர் வரல வரலாற்றில். பட் இருந்தாலும் ஊருக்கே தெரிகிற மாதிரியான ஒரு வேஷம் கட்டிடுறான். அப்போ வேற வழி இல்லாமல் அந்த பிள்ளையை அவனுக்கே கட்டி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரிலாம் நடந்ததெல்லாம் உண்டு. அதனால் லவ்ங்கிறது ஒன்றும் பூசு கிடையாது. குறுந்தொகை, நற்றிணை எல்லாம் எடுத்து பார்த்தோம்னாக்க தமிழ் இலக்கியங்களில் பிரமாதமாக இருக்குது. தமிழர் மரபில் லவ்ங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம்தான், பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய சாதி, சனம், இனம் அப்படிங்கிற மாதிரியான அந்த குறுகின வட்டத்துக்குள்ளே போய் நின்னதுங்கிறதுனால லவ் அப்படிங்கிறது பெரிய பஞ்சாயத்து அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு போயிடுறோம். சரி, அப்போ லவ் மேரேஜ் பண்ணுறதுங்கிறதுல ஏன் பெற்றோர்கள் வேண்டாங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதி சனத்தில் இனத்தில் கொடுத்தோம்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் 4 பேர் கூட நிற்பாங்க, அந்த பிள்ளையும் சேஃபாக பிழைக்கும், எல்லாரும் நம்ம ஜனக்கட்டோட இனக்கட்டோட இருப்போம்ல, அதனால நம்ம சனத்துக்குள்ளேயே போயிடும், அதனால் அதுக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். நமக்கு நாளைக்கு 4 பேர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க, பேசுவாங்க. அதே இது இன்னொரு எண்ணம் என்னன்னா, தெரியாத ஒரு இடத்துல, புரியாத ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுத்து நாளைக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க்குன்னா யாரை போய் கேட்குறது, என்ன பண்ணுறது, அதனால இந்த லவ் மேரேஜுங்கிறது வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனோநிலைக்கு வர்றதுங்கிறது உண்டு. இது 2 தான் மெயின் ரீசன். மற்றபடி பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா அதெல்லாம் கிடையாது. நான் மணந்தால் மகாதேவி அப்படின்ற மாதிரி. அதுவும் ஒரு காலத்தில் கட்டினா நான் அவளை கட்டுவேன், இல்லாட்டினாக்கும் செத்து போயிடுவேன். நான் கல்யாணம்னு பண்ணால் அந்த பையனத்தையும் பண்ணுவேன், இல்லாட்டினா நானும் போய் சேர்ந்துருவேன்பா. இந்த பிள்ளைங்க 2 பேரும் செத்து போகிறதுங்கிறது கூட உண்டு. சூசைட்லாம் கூட பண்ணாங்கங்கிறது நிறைய தகவல்கள், செய்தியெல்லாம் படிக்கிறோம் நம்ம. இந்த காலத்தில் வந்தது, இப்போல்லாம் அது வராது. அதுக்கு பதிலாக இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே பார், நீ என்ன வேணாம்ன்றியா, அந்த பையனை கட்ட வேணாம்ன்றியா, இல்லை அந்த பிள்ளைய கட்ட வேணான்றியா, அப்போ எனக்கு கல்யாணமே வேணாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன், உங்கூடயே இருந்துக்கிறேன், எனக்கு கல்யாணம் வேணாம், ஒரு கழுதையை வேணாம்டான்ட்டுருவாங்க. எவ்வளோ நாள் வச்சு பார்ப்பீங்க? சரி விடு, என்னமோ பண்ணட்டும், என்னத்தையும் அவள் தலையெழுத்து என்னவோ அவன் தலையெழுத்து என்னவோ அதுபடியே ஆகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஒரு முடிவு பண்ணி டப்புன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை வரட்டும்னு ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா? சரி, இப்போ லவ்வை பற்றி தான் பார்த்துருக்கோம். இந்த லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு ஜாதகம் என்ன சொல்லுது? நம்ம தமிழ் இலக்கியம் சொல்கிறது இருக்கட்டும், தமிழர் வரலாறு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏறுதழுவுதல் அப்படின்னா ஒரு ஜல்லிக்கட்டு காளையை அடக்குனாத்தியான் என் பிள்ளைய நான் அவனுக்கு கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன காலமெல்லாம் ஒன்று உண்டு. ஏன் அப்படி சொன்னான்னா, ஜல்லிக்கட்டு காலை அடக்கிட்டான்னு வச்சுங்களேன், நம்ம பிள்ளைய சீக்கிரம் அடக்கிடுவேன். ஏன்னா ஜல்லிக்கட்டு காலை சைஸுக்கு இருந்திருக்கும் போல இருக்கு, அந்த கோபம் வேகத்தோட பிள்ளையெல்லாம் இருந்திருக்கும் போல இருக்கு. சரியா? மறுமையும் புல்லாலே ஆயமகள் அப்படின்னு சொல்லி ஒரு கவி உண்டு. அதாவது காலை அடக்கலைன்னா இந்த பிறப்புல இல்லை, இல்லை அடுத்த பிறப்புல கூட அவன் நான் பொண்டாட்டியா வரமாட்டா, கழுத்தை நீட்ட மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அப்பேற்பட்ட ஒரு வரலாறு, பாரம்பரியம் மிக்க தமிழர் வரலாறு லெவல்லாம் இருந்தது. ஜாதகத்தில் இந்த லவ் பண்ணுறதுங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, சிலர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சிலர் வந்து லவ் பண்ணாலும் கல்யாணம்ங்கிற அளவுக்கு போகிறதில்ல, சிலர் வந்து பெற்றோர்களே பிரிச்சிடுறாங்க, சமுதாயம் பிரிக்குது, ஏதோ ஒரு காரணத்தில் பிரியுது. அப்போ இது எந்த அளவுக்கு சரி, அதாவது லவ் மேரேஜுங்கிறத நம்ம சரின்ட்டு பண்ண விட்டுறலாமா, இல்லை வேண்டான்னு சொல்லி கம்ப்ளீட்டாக பிரிக்கிறதா நியாயமா அப்படின்னாக்க இந்த பதிவோட முடிவில் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடலாம். பிள்ளைய பெற்றவர்களும் சரி, பையனை பெற்றவர்களும் சரி, அல்லது லவ் பண்ணக்கூடிய அந்த சம்மந்தப்பட்ட 2 பேரும் சரி, ஒரு முடிவுக்கு வர முடியும். எப்படின்னா, சிலருக்கு வந்து ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா தார தோஷம் இருக்கும். 2 தாரம் கட்டுறதுக்கான அமைப்பு இருக்கும், அல்லது பல தாரம் கட்டுறதுக்கான அமைப்பு இருக்கும். பொண்டு விளங்காதவன்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில், எத்தனை கொண்டாட்டி கட்டினாலும் நிற்காதரா அவனுக்கு அப்படின்னுவாங்க. அது மாதிரி சிலருக்கு வந்து மனைவி அப்படிங்கிறது செட் ஆகாது, அந்த மனைவி ஸ்தானம் நிற்காதுங்கிற மாதிரியான கண்டிஷனில் இருக்கும். அல்லது இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போய் ஒரு இடத்துல நிலைச்சி நிற்கிறதுக்கான அமைப்பு இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஜாதகமாக இருக்கும். அந்த ஜாதகத்துக்கு லவ் மேரேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டைலில் உள்ளே போச்சுன்னா, சார் செட் ஆகி நல்லபடியாக ஓடுது சார், பிரச்சனையே வர்றது கிடையாது. இது என்ன அது புது கதையாக இருக்குது, தாரதோஷம் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லணும்ல, அப்போ அந்த தாரதோஷம் நடக்கணும்ல, அவங்க கல்யாணம் ஆகி பிரியணும்ல, அப்படின்னாக்க பிரியாமல் ஓட்டுறதுக்கான அமைப்பு, அந்த தோஷ நிவர்த்தி இதில் இருக்குது சார். இதில் இந்த லவ் மேரேஜ் பண்ணுறதுங்கிறதுனால அவங்க பிரியாமல் சந்தோஷமாக குடும்பம் ஓட்டுறதுங்கிறதும் உண்டு. இதுக்கு நிறைய ஜாதகங்களை எடுத்துக்காட்டு காமிக்கலாம். சில ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தில் சனி செவ்வாய் இருக்கும், அல்லது சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்தா தாரதோஷம்ன்றம்ல, அந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா இருதார யோகம்ன்றம்ல, 7லேயோ லக்னத்திலேயோ செவ்வாய் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு தாரத்தோட நிம்மதியாக ஓட்டிகிட்டு இருப்பாங்க. காரணம் என்னடானா லவ் மேரேஜ் பண்ணாங்கம்பாங்க. அப்போ லவ் மேரேஜ் பண்ணுறதுங்கிறது ஒரு பரிகாரமா அப்படின்னு கேட்கக்கூடாது. பரிகாரம்ங்கிறது இல்லை, அந்த கௌரவ பங்கம் அப்படிங்கிறது வருது இல்லையா, ஒரு மான அவமான பிரச்சனை. ஒரு பிள்ளைய கட்டி கொடுக்குறோம் சார், அந்த பிள்ளை போய் அங்கே பிழைக்க மாட்டேங்குது, திரும்பி வந்துடுது. வாழாத பிள்ளைய வீட்டில் வச்சுருந்தா வாழா வெட்டின்னு ஒரு பாயிண்ட் உண்டு. அது முந்தியெல்லாம் வந்து ஊரே தூத்துவாங்க, இங்கே பிள்ளைய கட்டி கொடுத்து அந்த பிள்ளை போய் அங்கே அடங்கி இருக்கல, அவங்க ஆத்தாவே அவ்வளோ வாய் பேசுவா, அப்புறம் பிள்ளை பேசாதா அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஊரே கேவலமாக பேசுவாங்க. இன்னைக்கெல்லாம் ஊரெலாம் கேவலமாக பேசாது சார். என்ன காரணம், பேசுறதுக்கு அவனுக்கு அவன் வேலையை பார்க்குறதுக்கே நேரம் இல்லை, அவன் பிரச்சனையாக 1000 கவலைகள் இருக்குது. அதனால் இதில் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் ஊரில் இருக்கிறவன் என்னைக்கு குறை சொல்லிட்டு இருக்கிறது, அதனால் யாரும் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் கேட்கறது இல்லை, நமக்கு அந்த பயம். அப்போ அந்த பொண்ணு வந்து வாழாமல் வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, வாழா வெட்டின்னு சொல்லிடுவாங்க. அல்லது பையன் இப்போ பொண்ணு வந்து விட்டுட்டு போயிருச்சுன்னா பையன் வந்து கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியா சுற்றிக்கு தெரியான்ற மாதிரியான பாயிண்டில் சொல்லிடுவாங்களேங்கிற அந்த ஒரு பயம். இந்த மாதிரி வரையில இந்த அவச்சொல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது ஏளனமாக பேசுறது அல்லது கேவலமாக பேசுறது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வரணுங்கிறதானே அந்த ஜாதகத்தினுடைய நிலை. அது கல்யாணத்திலேயே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருந்திருந்தும் போய் அங்கே அப்படி கல்யாணம் பண்ணியிருக்கா, இப்படி காதலுக்கு கண்ணு இல்லாமங்க, ஏண்டா இப்படியாடா கல்யாணம் பண்ணுறது, என்னத்தை கண்டா அவகிட்ட, அவ என்ன பெரிய பேரழகி அப்படின்ற மாதிரியான அந்த பாயிண்ட்லாம் சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் இந்த பேரழகியாக இருந்தாலும் அதுவாக இருந்தாலும் இது, ஏன்னா அழகுங்கிறது அவன் மனசை பொறுத்தது. ஒருத்தனுக்கு அழகாக இருக்கிறது இன்னொருத்தனுக்கு அசிங்கமாக இருக்கலாம், ஒருத்தனுக்கு அசிங்கமாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு அழகாக இருக்கலாம் இல்லையா. அதனால் அந்த மாதிரி காதல் வந்துடுது, அவங்க கல்யாணம் பண்ணிடுறாங்க. அப்படின்னா இதில் அலர் பேசுறதுங்கிறது வரும், எது அவமானப்படுறது, இருந்திருந்தும் போய் இப்படி கல்யாணம் பண்ணியிருக்கான், அப்படி கல்யாணம் பண்ணியிருக்கான், கல்யாணம் ஆனவளை கல்யாணம் பண்ணியிருக்கான்டா, அது வந்து ஏற்கனவே புருஷனோட இருந்தது, அங்கே சண்டை ஓட்டு வந்து வீட்டில் இருந்து அதை கிளப்பிட்டு வந்துட்டான், அல்லது குடும்பத்தோட புருஷன் மஞ்சாதியாக இருந்தாங்க, அதில் டைவர்ஸ் ஆகிற கண்டிஷன் வந்தது, இவர் கூட்டிகிட்டு வந்து டைவர்ஸும் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. இது மட்டும் இல்லை, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறதுங்கிறது, நாடு விட்டு நாடு கல்யாணம் பண்ணுறதுங்கிறது, மொழி விட்டு மொழி கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு பெரிய மாற்றத்தின் மத்தியில் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது வந்து பெரிய ஒரு இதை கொடுக்கும், எது கௌரவ பிரச்சனையை கொடுக்கும். இந்த இடத்துல கௌரவம் அடி வாங்கிருச்சுன்னு வைங்களேன், அந்த தாரதோஷம் இருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்குது சார், நல்லபடியாக ஓட்டுறாங்க. இதை வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய இடங்களில் பார்க்கலாம், அது அந்த ஜாதகத்தை பார்க்க வரையில் தெரியும். இருந்தாலும் இப்போ நம்ம இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வச்சுக்கிடுவோம். இந்த குறிப்பிட்ட ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. 1973 ஜனவரி மாதம் 22ஆம் தேதி 4:30 PM, பிறந்த ஊர் திண்டுக்கல்னே கூட வச்சுக்கிறீங்க, நல்ல என்ன இருக்கு. ஆக இப்படியான அமைப்பில் பிறந்த இந்த ஜாதகம், லக்னமாக வந்திருக்கிறது மிதுன லக்னம், ராசியாக வந்திருக்கிறது சிம்ம ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது பூர நட்சத்திரம். சார் இப்போ கேள்வி என்னன்னா, இந்த ஜாதகத்துக்கு தாரதோஷம் இருக்கா இல்லையா?
லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு, காரகோ பாவனாஸ்தி, அதனால குடும்ப வாழ்க்கை உருப்படியாகாது. ரைட், சந்தோஷம். அடுத்து லக்னத்துக்கு 2ஆம் பாவாதிபதி குடும்பஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டாரு, அப்ப அதுலயும் குடும்பம் உருப்படியாகாது. ரைட்டு, விட்டுரு, அதுவும் ஒத்துக்கலாம். உபய லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதியான குரு 7ஆம் பாவத்துல ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறாரு, ஆமா அது தாரதோஷம், அது வெஞ்சர்த்தியான், அப்ப அங்கேயும் தாரதோஷம் இருக்கு. ரைட்டு, எடுத்துக்கிடலாம். அடுத்தபடியா லக்னத்துல கேது 7ல ராகு சர்ப்பதோஷம்னு சொல்லக்கூடிய, நாகதோஷம்னு சொல்லக்கூடிய, மாங்கல்ய தோஷம்னு சொல்லக்கூடிய கலத்திர தோஷம் இருக்கு. சரி, அதையும் ஒத்துக்கலாம். இவ்வளவு தோஷம்லாம் இருக்கு இல்லையா? இந்த ஜாதகருக்கு ஒரு குறையும் இல்லை, நல்லத்தையும் பிழைக்கிறாரு. இன்னும் சொல்லணும்னா கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணி ஒண்ணுமே இல்லாம கல்யாணம் பண்ணவர், லவ் மேரேஜ் தான் பண்ணாரு, எதுவுமே இல்லாம கல்யாணம் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு நல்லபடியாத்தையும் புலப்பத்தனம் ஓடுது. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்யோன்யமா குடும்பம் நடத்துறாங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்ங்கிற ஸ்டைல்ல. எப்படிப்பா இது சாத்தியப்பட்டுச்சு? அப்போ ஜோதிட ஃபார்முலா எல்லாம் பொய்யா போச்சா அப்படின்னாக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ஒரு இன்டர் கேஸ்ட் மேரேஜ், இன்டர் ரிலீஜியன் மேரேஜ், இதில் பண்ணுறார், லவ் மேரேஜாக பண்ணுறார். அப்போ இவர் லவ் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த திசை நடந்ததையா பாதிக்கும், அந்த திசை நடக்கலைன்னா தான் எப்படி பாதிக்கும், குரு தசை வராமல் இருந்திருக்கேன் அப்படின்னம்னா, இப்போ இங்கே பாருங்க, குரு தசை இப்போ போயிட்டு இருக்குது. 43 வயசுல ஆரம்பிச்சு 52 வயசு வரைக்கும் குரு தசை, இப்போ 52 வயசு ஆகுது, இப்போ குரு தசை போயிட்டு இருக்கு. 52 கூட இல்லைன்னு நினைக்கிறேன், இருங்க கரெக்டாக சொல்லிடுறேன். ஆமாம், 52 வயசு நடந்துட்டு இருக்கு. இப்போ குரு தசை போயிட்டு இருக்கு, ஒரு 10 வருஷம் குரு தசை போயிருச்சு. அப்போ ஏதாவது பண்ணுறதா இருந்தால் இப்போவே பண்ணியிருக்கலாம்ல, ஒன்றும் பண்ணலை. அப்போ 7ல் குரு இருந்ததுனாக்கும் உசுறு போயிரும்ன்றாங்க, குடும்பம் கலண்டு போயிரும்ன்றாங்க. அதே மாதிரி 7ல் சுக்கிரன் இருந்தால் காரகோ பாவனாஸ்தியில் குடும்பம் உருப்படி இல்லாமல் போயிடும், வீட்டுக்காரம்மா விட்டுட்டு போயிடும், அல்லது இவர் அந்த அம்மா விட்டுட்டு போயிடுவார், எல்லாம் வருதில்ல, சொல்கிறோம்ல. அப்போ இங்கேயே நடக்கலை, சர்ப்பதோஷம் இருக்குது. அதுலேயும் சிலர் கால சர்ப்பதோஷம் இருக்குன்னு அவங்களா முடிவு பண்ணிக்கிடுவாங்க. கால சர்ப்ப தோஷங்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் மொத்தத்தில் லக்னத்தில் ராகு எது இருக்குது, 7ல் ராகு இருக்குனாக்கா அவ்வளோதான் கால சர்ப்ப தோஷம் இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கிறது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்க, இந்த ஜாதகத்துக்கு ராகு தசை, அடுத்து குரு தசை, அடுத்து சனி தசை. சனி தசை வரல, இப்போ குரு தசை போயிட்டு இருக்கு. ராகு குரு இந்த 2 தசை தான் முழுமையான தசை, குடும்ப வாழ்க்கைக்கான முழுமையான தசை. இதில் ஒன்றும் பிரச்சனை வரல. ராகு தசை பாருங்க, 25 வயசுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 44 வயசு வரைக்கும் ராகு தசை தான் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் குரு தசை, அதுலேயும் இப்போ 8 வருஷம் போயிருச்சு. ஆனால் ஒன்றையும் காணமே, குடும்பம் பிரியலையே. அப்படின்னா என்ன காரணம்னா, இந்த தாரதோஷம் இருந்தாலும் இவங்க குடும்பம் நிம்மதியாக ஓடுது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, உபய லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி குரு 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையில் நின்று தசை நடத்துகிறாரு சார். கூட 12க்கு அதிபதி, அதே மாதிரி காரகோ பாவனாஸ்தியை கொடுக்கக்கூடிய சுக்கிரன். ஆனாலும் குடும்பம் உடையாமல் இருக்கிறதுக்கான காரணம், இவங்க இங்கே வாங்க வேண்டிய அவமானத்தை, எது குடும்பம் பிரிஞ்சிருக்குது, கல்யாணம் பண்ணி, எனக்கு அப்பயே தெரியும் இவங்க கல்யாணம் பண்ணலையே வீணா போயிடுவாங்கன்னு எனக்கு முதலே தெரியும், அப்படிலாம் சொல்லிக்கிட்டு தெரியுங்களா. அந்த மாதிரியான இடத்துல இப்போ அவமானப்படுறதுக்கு, எது குடும்பம் பிரிஞ்சிருச்சுன்னு அவமானப்படுறதுக்கு பதிலாக இவங்க அப்பயே அவமானப்பட்டாங்க. எது கல்யாணம் பண்ணுறப்பயே, அப்பயே நிறைய கௌரவ குறைச்சல். ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி, 2 ஃபேமிலியுமே. அப்போ அந்த இடத்துலயே இவங்களுக்கு கௌரவ குறைச்சல் ஆனதுனால அடுத்து வந்த இடத்துல இந்த பிரச்சனை வரக்கூடிய இடத்துல பாருங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை, அது பாட்டுக்கு சைலண்டாக ஓடுது, அமைதியாக ஓடுது சார், பிரச்சனை இல்லாமல். அப்போ ஒருத்தர் லவ் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா பூரா கெட்டு போயிருச்சுன்னு அர்த்தம் இல்லை, வேற ஏதோ ஒரு பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக ஆண்டவன் இப்படி ஒரு முடிச்ச போட்டு வைக்கிறான். ஏன்னா மேரேஜ் மேட் இன் ஹெவன், திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன இல்லையா. அப்போ இந்த திருமணம் நடந்ததுனால இவங்களுக்கு, இவருக்கு வர வேண்டிய தார தோஷமும் அடிவிட்டு போகுது, இவங்க வீட்டம்மாவுக்கு வர வேண்டிய தோஷமும் அடிவிட்டு போயிடுது. ஆக 2 நல்லபடியாக படைக்கிறாரு. சார் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் அவமானத்தை தாங்கணும், அது கல்யாணத்தப்போ வாங்கிக்கிறியா, கல்யாணம் பண்ணிட்டு வாங்கிக்கிறியா அப்படின்னாக்க நம்ம அரேஞ்சு மேரேஜா நம்ம சாதிசானா ஏன்னா மனம்னு பார்த்து வச்சோம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவமானம் வரப்போகுது. இல்லை இப்படி இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா கல்யாணத்தின் போதே கௌரவ குறைச்சல் வந்துடும், அப்போ அதுக்கப்புறம் வராது. அதனால ஒருத்தர் லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க அப்படின்னா பெரியவங்க முதல்ல அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். இதில் தாரதோஷம் இருக்கா, நாளைக்கு இந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படி ஏதாவது தாரதோஷம் இருக்குது, குடும்ப வாழ்க்கையில் ட்ரபிள் இருக்குது அப்படின்னா இவங்க லவ் பண்ண மேனிக்கு கட்டி கொடுத்துட்டோம்னா அந்த ட்ரபிள் வராமல் போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்கலாம் இல்லையா. இத்தனைக்கும் வயசு ஒன்றும் சின்ன வயசு கிடையாது, 52 வயசு வரைக்கும் வந்துருச்சு. பிரச்சனைன்னு வந்திருந்தா ராகு தசையிலே வந்திருக்கணும் சார். ராகு 7ல் தானே உட்காந்துருந்தாரு, கூட ஆட்சி பெற்ற குரு தானே உட்காந்துருந்தாரு. ஆனால் அந்த ராகு தசையில் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சார், குடும்பம் நல்லபடியாகத்தான் போச்சு, இன்னமும் நல்லாத்தான் போகுது. அதனால் இந்த காதல் அப்படின்னதுமே நம்ம இந்த 8ஆம் இடத்துல ராகு அப்படின்னு தெரிச்சு ஓடுறோம்ல, அப்படி ஓடாமல் லவ் அப்படின்னதுமே அது கரெக்டாக லவ் இருக்காங்களா இல்லை மாறி லவ் இருக்காங்களா அப்படின்றத 2 பேருடைய ஜாதகத்தையும் எடுத்து வச்சு பார்த்தா பர்ஃபெக்டாக தெரியும்.
எப்படி மரம் ஏறலாம்ங்கிறது சரி, நான் இந்த மரத்தில் ஏன் ஏறுவேன்னா ஏறிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ ஏறுறது முருங்கை மரமா இல்லை புளிய மரமானு தெரியணும்ல. முருங்கை மரத்தில் ஏறுனா நுனி கொம்புக்கு போகிறதுக்குள்ளே தொப்புன்னு விழுந்துருவாங்கல்ல. அதனால் அந்த வாழ்க்கை நிற்கும் நிற்காதுங்கிறத நம்ம ஜாதகத்தில் ஐடென்டிஃபை பண்ணி அது லவ் மேரேஜாக இருந்தாலும் அக்செப்டன்ஸ் கொடுத்து நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வச்சோம்னா அது வாட்டுக்கு பிள்ளைய நல்லா பிழைக்கும், ஜம்முன்னு உழைக்கும். அதை விட்டுட்டு லவ் மேரேஜா உடைவாளை உருவிடான்ற மாதிரி உருவிக்கிட்டு தெரிஞ்சோம்னா அவங்க நிம்மதியும் போய் நம்ம நிம்மதியும் போய் எல்லாம் போய் ஒரு வழி ஆயிரும். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகின மாதிரி எல்லாம் வீணாகி வெட்டியாகி வேஸ்ட் ஆகி போயிடக்கூடாது. அதனால் பதறாமல் ஒரு முடிவு எடுக்கணும். எது இந்த லவ் பண்ணுறவங்களும் சரி அல்லது லவ் பண்ணுறவங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அந்த தகவல் நமக்கு தெரிஞ்சதும் அப்படியே உடம்பே ஆடிட வேண்டியதில்லை. என்ன ஏதுன்னு நிதானமாக சிந்திச்சு ஜாதகம் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்து கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது ஒரு லவ்வுக்கான சரியான தீர்வாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். மீண்டும் நம்ம இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.